Welcome to Nursing Skill Channel. I am Kalayarisi, Master of Science in Community Health Nursing Department. ஸோ இன்றைக்கி சிவப்பரிசி கஞ்சி நம்ம எடுத்துக்கிறதால என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முதலாவது நன்மை சத்துக்கள் நிறைந்தது. ஸோ நார் சத்து, இரும்பு சத்து, மெக்னீஷியம், ஜிங்க்கு, வைட்டமின் B6 அதிகம் உள்ளன. ஸோ இது சாப்பிட்றதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து இரண்டாவது நன்மை இரத்த சுத்திகரிப்பு. இரும்பு சத்து காரணமாக ஈமோகுளோபின் அளவு அதிகரித்து அனிமியாவை குறைக்கும், இரத்த சோகையை குறைக்கும். இரண்டாவது நன்மை. ஸோ மூன்றாவது நன்மை எடை கட்டுப்பாடு. ஸோ நார் சத்து அதிகம் இருப்பதால் வயிறு நிறைந்த உணர்வு தருகிறது. ஸோ அதனால் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சர்க்கரை கட்டுப்பாடு. சிகப்பரிசியில் மெதுவாக ஜீரணமாகும். அதனால் இரத்த சர்க்கரை திடீரென்று உயராது. குறைவான அளவு சாப்பிட்டாலே சர்க்கரை வியாதிக்கு உகந்தது. அதுக்கடுத்து நன்மை குடல் ஆரோக்கியம். ஸோ மலச்சிக்கலை குறைக்க உதவுது. ஏன்னா நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நர்சிங் ஸ்கில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.